வணக்கம் ஆடியோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Xylem. ஸோ இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பேஸ்டா இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ செஷனுக்குள்ள போயிடலாமா? எஸ், ஃபைன். அண்ட் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, which statement about the term infinite dilution is right? இன்ஃபைனைட் டைலூஷன்ங்கிறது என்ன? இப்போ சொல்யூஷன்ல சால்வெண்ட் இருக்கு, சொல்யூட் இருக்கு. ஸோ ஒரு சொல்யூட்டுக்கும் இன்னொரு சொல்யூட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே, ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஐ மீன் ரெண்டு சொல்யூட்ஸுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இல்ல, அந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட் எப்போ வரும்? நிறைய சால்வெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ண தான் இந்த ஒரு கண்டிஷன் வரும். ஸோ அப்படி ஒரு ஸ்டேட் வந்துடுச்சு. அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்ஃபைனைட் டைல்யூஷன் சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு ஸ்டேட்டுப்பா. அண்ட் இந்த ஸ்டேட்ல என்ன ஆகும்? ரெண்டு சொல்யூட் பார்ட்டிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்ஃபைனைட் டைல்யூஷன் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இங்க இருக்கிறதுல இந்த கேள்விக்கான கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி போலாம். Which of the following is a strong electrolyte in aqueous solution? எலக்ட்ரோலைட் அப்படின்னு எடுத்தாலே ஒரு சால்வெண்ட்ல நீங்க போட்டதும் பிரியணும், டிசோசியேட் ஆகணும், அயான்ஸா மாறணும். அதை தான் நம்ம எலக்ட்ரோலைட்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரோலைட்ல ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. தட் மீன்ஸ் அந்த எலக்ட்ரோலைட்டை போட்டதும் அது 100% அயான்ஸா மாறிடும். அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இதுக்கு அடுத்து இன்னொரு கேஸ் இருக்கு. அதுல வீக் எலக்ட்ரோலைட். அது என்ன பண்ணும்? 100% டிசோசியேட் ஆகாது, ஒரு 5%, 0.5% அந்த மாதிரி ரொம்ப கம்மியான அளவுல தான் டிசோசியேட் ஆகும். அதை நம்ம வீக் எலக்ட்ரோலைட்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இங்க இருக்கிறதுல யாரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்? அதுதான் கேள்வி. ஓகே, ஆக்வஸ்ல யாரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்? இதுல ஆக்வஸ் மீடியத்துல ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் நீங்க எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அயானிக் கேரக்டர். யாருக்கு அயானிக் கேரக்டர், ஓகே, பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் அதிகமா இருக்கோ, தே ஹேவ் ஆக்ட் அஸ் தே கேன் ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். பாருங்க, இங்க இருக்கிறதுலயே HNO2, HCl, NH3 இதுல எல்லாமே அயானிக் கேரக்டர் கம்மியா இருக்கு when compared to HCl, ரைட்? ஸோ இந்த HClக்கு அயானிக் கேரக்டர் அதிகம். பட் மேல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு கோவேலன்ட் கேரக்டர் அதிகம். சரி, அடுத்து பாருங்க. which of the following is weak electrolyte? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கோவேலன்சியை வச்சு. இங்க இருக்கிறதுல யாருக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் கோவேலன்சி அதிகமா இருக்கோ, they can act as a, okay, they can act as a weak electrolyte. சரிங்க, பாருங்க யார் யார் இருக்காங்க? K2SO4 அது அயான். ஓகே, அது வந்து சால்ட், ஈஸியா பிரிஞ்சிடும், அயானிக் நேச்சர் இருக்கு. ஓகே, அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இருக்கும். தென் Na3PO4 இதுக்கு கொஞ்சம் கோவேலன்ட் நேச்சர் இருக்கு, அதை வச்சுப்போம். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு, இட்ஸ் வீக், சாரி, இட்ஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ் என்ன பண்ணும்? சால்வெண்ட்ல போட்டதும் Na+OH- பிரிஞ்சிடும். அப்போ அது கண்டிப்பா கிடையாது, இதுவும் கிடையாது. H2SO4 எடுத்தா இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், அது கண்டிப்பா H+ அண்ட் HSO4- பிரிஞ்சிடும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? H2SO3 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். H2SO3 வந்து மிஸ்டேக் கிடையாது, அது கரெக்டா ஒரு வீக் எலக்ட்ரோலைட். ஆப்ஷன் டி தான் இங்க இருக்கிறதுல பெர்ஃபெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதுவும் வீக் தான், பட் H2SO3 கம்பேர் பண்ணும்போது அது ஓரளவுக்கு ஓகே தான். லாஸ்டா ஒரு கேள்வி என்ன? which of the following is the correct order of molar ionic conductivities of following ion in aqueous solution? இதுக்கு இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கீழே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன்ல அயான்ஸ் என்ன ஆகும்? மூவ் ஆகும். நீங்க எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? மூவ் ஆகும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கண்டக்டிவிட்டின்னு சொல்றோம். அயானிக் கண்டக்டிவிட்டின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த அயானிக் கண்டக்டிவிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைஸ். உள்ள இருக்கக்கூடிய அயான்ஸோட சைஸ் இருக்குல்ல, அந்த சைஸ் அதிகமாச்சுன்னா அயானிக் கண்டக்டிவிட்டி கம்மியாயிடும். ஓகே, ஸோ சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி. ஓகே, மோலார் கண்டக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. சரி, அப்ப இங்க சைஸ் எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? சைஸ். இதுதான் சைஸோட ஆர்டர், கரெக்டா? சைஸோட ஆர்டர் இது. சைஸோட ஆர்டர் இதுன்னா நமக்கு கண்டக்டிவிட்டியோட ஆர்டர் எப்படி இருந்திருக்கணும்? இப்படி. இதுதான் சைஸோட ஆர்டர்னா கண்டக்டிவிட்டியோட ஆர்டர் எப்படி இருந்திருக்கும்? எஸ், இப்போ லித்தியத்துக்கு தான் சைஸ் சின்னது. அப்ப லித்தியத்துக்கு தானே கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கணும். கண்டக்டிவிட்டி லித்தியம், தென் சோடியம், தென் பொட்டாசியம், தென் ருபீடியம். இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். பட் இங்க என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை இங்க கொடுக்கல. எஸ், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை இங்க கொடுக்கல. அப்ப எது சார் ரைட்டான ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா, இங்க சைஸ் ஓகே தான். சைஸ் இங்க இருக்கிற மாதிரி தான் வரும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இங்க நீங்க அயான்ஸை தண்ணியில போட்டது அது என்ன ஆகும்? ஹைட்ரேட்டட் அயான்ஸா மாறும். ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட் நீங்க எடுத்தா என்ன ஆகும்? லித்தியத்தோட சைஸ், ஓகே, லித்தியத்தோட சைஸ் என்ன ஆகும்? ரொம்ப பெருசாகும். எப்படி பெருசாகும்? பிகாஸ் லித்தியத்தோட சைஸ் ரொம்ப சின்னது. ஸோ சின்னதா இருக்கனால இந்த லித்தியம் அயானுக்கு சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கும்.
சார்ஜ் டென்சிட்டி ஹைட்ரேட்டட் சால்ட் சைஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரும்? hydrated salt size is directly proportional to charge density. Charge density சரிதானே? அப்போ இங்க இருக்கிற லித்தியத்துக்கு சார்ஜ் டென்சிட்டி அதிகம். அப்போ ஹைட்ரேட்டட் சால்ட்டோட சைஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். தென் சோடியம் பிளஸ், தென் பொட்டாசியம் பிளஸ், தென் ருபீடியம். இதுதான் ஆர்டர். இப்படிதான் வரும். ருபீடியம் பிளஸ் இந்த மாதிரி தான் வரும். சரி, அப்போ சைஸ்ன்னு பார்க்கும்போது ஹைட்ரேட்டட் சால்ட்டோட சைஸ்ன்னு எடுக்கும்போது லித்தியத்துக்கு தான் சைஸ் பெருசு. அப்போ லித்தியத்துக்கு சைஸ் பெருசா இருக்கனால மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்க கொடுத்துருக்கூடியது இதுதான் கரெக்ட். ஏன்? பிகாஸ் லித்தியத்தோட சைஸ் சின்னது. லித்தியத்தோட கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் அதோட சைஸ் பெருசாயிடுச்சு. ஹைட்ரேட்டட் சால்ட்டோட சைஸ் வந்து பெருசு, அதனால கண்டக்டிவிட்டி கம்மி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம இப்போ லாஸ்ட் மினிட்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல, நீட் 2026 ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கு. ஸோ இந்த ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம தமிழ் பசங்களுக்காக நம்ம Xylem லான்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான் நம்ம Xylem பிரீமியர் லீக்ங்கிற கிராஷ் கோர்ஸ். ஸோ இது ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபீஸ் with live classes, recorded sessions and mock test, previous year question paper solving. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸோட இந்த பேட்ச் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வித் திஸ் பர்டிகுலர் ப்ரைஸ். அண்ட் இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே இது நீங்க ஆஃப்லைன்ல நம்ம Xylemத்தோட சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த சென்டர்ல நீங்க படிக்கணும்னு நினைச்சா கூட ஸோ திஸ் இஸ் த ப்ரைஸ். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நல்லா பாருங்க. இதோட ஃபீஸ் 10,000. பட் இந்த பேட்ச் நீங்க வாங்கிட்டீங்க, ஓகே, இந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் பேட்சுக்கான ஆக்சஸ் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. சரிதானே? ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பேட்ச். அண்ட் இந்த பேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா 20 மாடியூல்ல 81 சாப்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஷார்ட் டியூரேஷன்ல உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கான பூஸ்டிங், ஓகே, அந்த என்னது லெவல் அப்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த லெவல் அப் கொடுக்கறதுக்கான பேட்ச் தான் இந்த பேட்ச். ஸோ ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பேட்ச்ல படிச்சு இப்போ MBBS சீட்டு வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. நீட் 2026ல நம்ம தமிழ்நாடுல இருந்து மெடிக்கல் சீட் வாங்குற நம்ம Xylemத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க. ஸோ இதோட நம்பர் இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி ஃபியூச்சர்ல இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவர் டீம் வில் ஹெல்ப் யூ. அண்ட் செஷனுக்கான நோட்ஸ் வேணும்னா QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. டேக் கேர் யுவர் செல்ஃப். பாய்.